இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஸ்நாக் ரெசிபி. வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செய்து முடிச்சிடலாம். ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் இது போல் ரொம்ப சிம்பிளாக செய்து கொடுத்துடலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்க்கெலாம் லைக் பண்ணாமே நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் சிவப்பு அவுல் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெள்ளை அவுல் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஊற வைக்க தேவையில்லை. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு இதில் 2-3 முறை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வடிகட்டிக்கணும். திரும்ப தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போது 20 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்குறேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்ம அரைச்சிட்டு வந்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு 1/2 டீஸ்பூன் மிளகை இடித்து வச்சுருக்கேன். இது போலவே ஜீரகத்தையும் 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஒரு முறை நல்லா இது போல் உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியும் இது போலவே சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். இது பிடிக்க வந்ததுன்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. இல்லை உதிரி உதிரியாக இருக்கிறது போல் இருந்தால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சுக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டேன். நம்ம பிசைஞ்செடுத்த மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இது போல் உருண்டை பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு இது போல் தட்டினீங்கன்னா ஒரு வடை போல் தட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் வெடிப்பு இருக்கிறது போல் இருந்தால் லைட்டாக இது போல் தட்டிக்கணும். இப்போது எல்லாமே உருண்டை பிடிச்சி தட்டி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இதை நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி கூட பொரிச்சு எடுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தான் நான் இதை வேக வைக்க போகிறேன். ஒரு ஃப்ரை பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்டவ்வை மிதமான சூட்டுக்கு மாற்றிக்கோங்க. நம்ம செய்த எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா இது போல் அடுக்கிக்கோங்க. 4-5ன்னு வச்சுட்டு இதை வேக வைக்கலாம். இது ஒரு பக்கம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. இது எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமுமே வெந்து நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இதை எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். மீதி இருக்கிறதையும் இது போலவே பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இது போல் அடிக்கடி திருப்பி திருப்பி விட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சுக்கணும்.
இப்போது 2வது முறை சேர்த்ததுமே எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதையும் வெளியில் எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட ஈவினிங் ஸ்நாக் சூப்பராக தயாராகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அவளை வச்சுட்டு நல்லா டேஸ்டியாக செய்து முடிச்சாச்சு. குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் இது போல் வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. அதிக எண்ணெய் இல்லாமல் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயிலேயே நம்ம எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துட்டோம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.